வணக்கம்மா. இன்றைக்கி காடை தான் வாங்கிட்டு வந்தேன் கிரேவி பண்ணுறதுக்கு. இந்த பாருங்கள், கழுவிட்டுருக்கேன். கழுவி நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிட்டுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு அப்புறம் கடைசியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டோம்னாக்கா இந்த கவுச்சி வாடை இல்லாமல். பாருங்கள், காடையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். அப்போ தான் இந்த கவுச்சி வாடையெல்லாம் இல்லாமல் இருக்கும். மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் மல்லி, மிளகா, சோம்பு, பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, கொஞ்சோண்டு மிளகு. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் வறுக்க போகிறேன். இப்போ நான் ஏற்கனவே மல்லி மிளகாவும் வறுத்த பவுட்ரு இதில் இருக்குது, அதனால் அது ரெண்டும் நான் வறுக்கலை. இந்த பாருங்கள், வறுத்து வச்சுருக்கேன். பாக்கி இந்த பொருள்லாம் இப்போ வறுத்து அரைக்க போகிறேன். வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 பட்டையை போட்டுக்குவோம். பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு எல்லாத்தையும் வறுத்துக்குவோம். கருக விடாமல் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் லேசாக செவந்தால் போதும். இது பவுட்ரு ஆகிறதுக்கு தான், ரொம்ப போட்டு வறுக்கணும்னு வேண்டாம். காரணம்னா இதில் கொஞ்சம் நுணுக்கிட்டு வந்தாச்சு. அரைக்கிறதுக்கு மசாலா 2 தக்காளி பழம், பாருங்க, 2 பூண்டு போட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். 2 தக்காளி அரிஞ்சு இதில் போட்டிருக்கேன் ஜாரில். அப்படியேவும் பூண்டையும் இதிலே போட்டுக்குவோம். இதுக்கு பூண்டு தக்காளி போதும், இஞ்சி வேண்டாம். நுணுக்கி வச்ச மசாலா இந்த எடுத்து ஒரு ஏனத்தில் வச்சுட்டேன். இன்னும் இதை போய் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். தக்காளி பூண்டையும் நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த இதை வந்துட்டு உங்களால் பவுட்ரு பண்ண முடியலைனாக்கா தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இது புதினா இதில் போட்டு அரிஞ்சிக்க போகிறோம். வெங்காயத்தை நல்லா அரிஞ்சாச்சு. இப்போது தாளிக்க போகிறோம். அதுக்கு வெங்காயம், புதினா, பட்டை மிளகா போட்டு தான் தாளிக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு வடை சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடானோன்னா இந்த பொருள்லாம் போட்டுக்குவோம். அடுத்தது புதினா போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதிலே போட்டுக்கலாம். பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இந்த மசாலா பொடியெல்லாம் இதில் போட்டுக்குவோம். இது மல்லி மிளகாவும் நுணுக்கி வச்சுருந்தது இதிலே போட்டுக்குவோம். மசாலா நல்லா வதங்கினோன்னு பச்சை வாசனை போனோன்னே அதில் தண்ணி ஊற்றிக்குவோம். இதில் ஒரு 1.5 கப்பு ஊற்றிக்குவோம். காடை நல்லா மஞ்சள் தண்ணியில் ஊறிட்டு இதை கழுவி ஒரு ஏனத்தில் மாற்றிக்குவோம். கழுவி வச்ச காடையெல்லாம் அதில் போடுவோம். எங்கள் அம்முக்கு வந்து காடை கிரேவினாக்கா ரொம்ப பிடிக்கும். இது நல்லா மஞ்சத்தூளில் போட்டு ஊற வச்சு கழுவுனீங்கனாக்கா இந்த கவுச்சி வாடையெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் போட்டு நல்லா இப்படி அமுக்கி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போட்டாச்சு. இன்னும் அப்படியேவும் வேகட்டும், மூடி வச்சுருவோம். திருப்பி கிண்டி விட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டு வெந்துருச்சுமா. காடை கிரேவி ரெடி ஆகிட்டுமா. பாருங்கள், சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவிங்க தங்கம். காடை கிரேவியா? நீங்கள் வாங்க. இதை வந்துட்டு வாங்க.